ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நான் வந்துட்டேன். நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்ண கொரியன் டிராமாவோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போற. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எதையும் சொல்றேன், இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம்னு பார்த்தா, ஜாமின் என்ன பண்றானா, மைக்கை எடுத்து ஆமா எங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. ஆக்சுவலா கண்ட கண்ட ரூமர்ஸ் எல்லாம் வர்றதுனால வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க சீக்கிரமாவே அனௌன்ஸ் பண்ணிட்டோம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்திருப்போம் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினோட ஃபேஸே மாறி போயிடுது. ஹீரோயினை பார்த்த உடனே ஜாங் என்ன சொல்றேன்னா, தயவு செஞ்சு கொஞ்சம் நார்மலா இரு, உன்னோட ஃபேஸே சரியில்லை, ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. அதுக்குள்ளேயே ஹான் என்ன பண்றேன்னா, அவ சில விஷயத்தை எழுதி கொடுத்து இதை அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. இங்க ரிப்போர்ட்டர்ஸ் ஹீரோயின் கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. நீங்க யாரோ உங்க மனசுக்கு பிடிச்சவங்க இருக்காங்கன்னு சொன்னீங்களே, அது யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த இடத்துல இருக்க ஆங்கர் என்ன சொல்றாங்கன்னா, எல்லா நல்ல விஷயத்தையும் நீங்க ஹாப்பி நியூஸ் எல்லாம் இன்னைக்கே ஒரே நாள்ல வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எப்படி? எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இதை அடுத்த மீட்டிங்ல தான் நாங்க சொல்லுவோம், அது உங்களுக்கு சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி அந்த மீட்டிங்கே முடிச்சு வச்சிடறாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே ஜோக்கு ரொம்ப அப்செட் ஆகுது. அட பாவீங்களா, என்னடா எல்லாத்தையும் பிளேட்டையே மாத்திட்டீங்க அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப டென்ஷனா அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. அப்ப ரிப்போர்ட்டர் ஜோ கேக்குறா, எதுக்காக நீங்க எல்லாருமே சைலண்டா இருந்துட்டீங்க? அவன் அப்படி சொல்லும் போது அப்படின்னும் போது, நீ தானே இது எல்லாத்தையுமே போட்ட, உனக்கு என்னோட லைஃப் கெட்டு போறதுல அவ்வளவு ஆசை இல்ல, நீ எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி செம கோவப்படுறா. இல்ல இது எதையுமே நான் வேணும்னு பண்ணல அப்படின்னு சொல்லும் போது, நீ வேணும்னு பண்ணியோ இல்ல வேணான்னு பண்ணியோ, ஆனா நீ இதுல உனக்கு சந்தோஷம் இருக்கு அப்படின்றதுக்காக பண்ண, ஆனா என்னோட சந்தோஷத்தை கெடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுறா. அதே நேரத்துக்கு பின்னாடியே பார்த்தா ஜாமின் நின்னுக்கிட்டு இருக்கான். அவன் உடனே அவனோட இஷ்டத்துக்கு அவனு கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கான். உனக்கு தேவை இதெல்லாம், எதுக்காக எங்க 2 பேரையும் இந்த அளவுக்கு நீ தள்ளின? ஆனா ஒரு வகையில எனக்கு நல்லதுதான் நடந்திருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ் அவனும் சொல்லிட்டு போறான். சிஓ ஹான் நேர ஹீரோயினை பாக்குறாங்க. பார்த்த உடனே இப்பயாவது உனக்கு புரியுதா, நான் சொன்னனா இல்லையா அவன் நல்லவன் இல்ல, அவனை நம்பாதேன்னு. அவன் உன் கூட மெயின் லீடா நடிக்கணும்ன்றதுக்காக தான் கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ட்ரிக்க பண்ணிருக்கான், நீ தான் புரிஞ்சுக்காம போயிட்ட அப்படின்னு திட்டுறாங்க. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடறா. நேத்து வரைக்கும் என்ன லவ் பண்றேன்னு சொன்னவன் இன்னைக்கு யாரையோ லவ் பண்றேன், அவங்க கூட எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுதுன்னு சொல்றான். இது கேட்கும் போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்றா. இது பாரு, நீ இதை பத்தி எல்லாம் எதுக்கும் டென்ஷன் ஆகாத. இது வரைக்கும் எனக்கு 5 கால் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வந்துருச்சு, 3 கால் பிராண்ட ப்ரமோட் பண்றதுக்காக வந்துருச்சு. அதனால தயவு செஞ்சு நீ இனிமே வேலையில மட்டும் போக்கஸ் பண்ண அப்படின்னு சொல்லும் போது, இவளுக்கு வேலைன்னு வேலையை பத்தி மட்டும்தான் நீங்க பேசுறீங்க, என்னோட எமோஷனை பத்தி நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னு கோவம் வருது. நீ ஒருத்தியாவே இதுல முன்னேறி வந்துடல, நீ ஒருத்தியாவே இவ்வளவு பெரிய சக்சஸ் பாத்துடல, உனக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்க, உனக்காக மக்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாரையும் நீ டிசப்பாயிண்ட் பண்ண போறியா அப்படின்னு கேட்கும் போது, என்ன தயவு செஞ்சு தனியா விடுங்க, நான் கொஞ்சம் தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்றா. எங்க ரிப்போர்ட்டரோட ஆபீஸ்ல ஒருத்தன் பயங்கரமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் வேற ஆர்மி ஆபீசர் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி எப்படி ஃபால்ஸான ரிப்போர்ட் எல்லாம் நீங்க போடுவீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? எங்க அவ ஜோ அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். அப்பதான் அந்த ஜோ வரா. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, நீதானே இதெல்லாம் போட்ட அப்படின்னு கத்துறான். நான் எந்த பொய்யையும் சொல்லல, அது எல்லாமே உண்மைதான், எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் போட்டேன் அப்படின்னும் போது, இவன் விடாம அங்க இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து தள்ளி உடைச்சு பயங்கரமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். போலீஸே வந்துடுறாங்க. வேலை செய்யற இடத்துல நீங்க பிரச்சனை பண்றதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது, அப்பனா இவங்க போய் ரிப்போர்ட் போடுறாங்களே, இவங்களை அரெஸ்ட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு அவன் கேக்குறான். ஜோவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறா. வந்த உடனே அவ என்ன சொல்றானா, கொஞ்சம் தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க, அவர் பாக்கிறதுக்கு ரொம்ப சின்ன பையனா இருக்காரு, நீங்க கேஸ் போட்டீங்கன்னா அவரோட லைஃபே பிரச்சனை ஆயிடும், அவரு தெரியாம ஏதோ பண்ணிட்டாருன்னா இனிமே கேஸ் கொடுக்குற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லும் போது, அவன் உடனே கோவப்படுற, நீ எல்லாம் எனக்கு இறங்க காட்டவே தேவையில்லை அப்படின்னு. உடனே இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே, நீங்க இவ்வளவு சொல்லிட்டீங்க, அவங்களோட கார்டியனை வர சொல்லியிருக்கேன், அவங்களும் வந்துட்டோம், இவர் யாரு என்னன்னு நாங்க செக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க யாரு வரான்னு பார்த்தா நம்ம ஹான் சிஇஓ தான் வராங்க. அங்க வந்த உடனே இவனை பார்த்த உடனே செம கோபமா கத்துறாங்க, ஏண்டா உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இவங்களை பார்த்த உடனே பதறான். அப்ப ஜோ என்ன கேக்குறான்னா, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க ஹான் அப்படின்னு கேட்கும் போது, இவன் யூனோட தம்பி அப்படின்னு சொல்றா. அவனும் சிஓ ஹான் சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இவ அப்படியே ஷாக்ல இருக்கா.
அக்காவோட லைஃபை கெடுத்தது பத்தாதுன்னு தம்பியோட லைஃபையும் கெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி இவளை பிடிச்சி ஹான் கத்தும் போது இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, அவங்க தான் வந்துட்டு எதுவும் கம்ப்ளைண்டே கொடுக்க வேண்டாம்னு சொன்னாங்க, நீங்க என்னன்னா அவங்கள திட்டுறீங்க அப்படின்னு சொல்றாரு. அடே தம்பி, இவனோட தம்பியாடா நீ? அதான் அந்த பொண்ணு மாதிரி இருக்க. சரி சரி, இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் இனிமே பண்ணாதேனா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் வேற வழிகிறாரு அவன்கிட்ட. இவனுக்கு செம்ம அடி விழுது. ஏண்டா அவ எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, அவளை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன விஷயம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஐயோ இந்த பொண்ணுல நான் இந்த அடி அடிக்குதுன்னு பாக்குறாங்க. என்னதான் என்ன அடிச்சாலும் சரி, அடி வாங்கினாலும் சரி, இனிமே இந்த மாதிரி எங்க அக்காவை பத்தி எல்லாம் எழுதுற வேலை வச்சுக்காத, உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் நான் இருப்பேன், மறுபடியும் உங்ககிட்ட சண்டைக்கு வருவேன் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துக்கு ஜோ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா நேரா வந்து ஹானோட ஆபீஸ்க்கே போறா. அவங்க கிட்ட என்ன சொல்றான்னா, நான் வந்து உண்மையாவே அவங்க டேட் பண்றாங்கன்னு நினைச்சுதான் இதெல்லாம் பண்ணேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் உண்மையாதான் டேட் பண்றாங்க. ஏதோ ஒரு விஷயத்தினால தப்பாயிடுச்சு, இதை நானே சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. சரி பண்ணணும்னா நீ என்ன பண்ண முடியும் உன்னால? நீ வந்து இப்போ ஒரு ஆர்டிக்கல் எழுதிட்ட அப்படின்னா எல்லாமே சரியாயிடுமா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு வந்து ஜோ என்ன சொல்றானா, நம்ம ஏன் அவங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு லவ்வரை தேடி கண்டுபிடிக்க கூடாது, அவங்க வந்து அவரை தான் சொல்ல வந்தாங்கன்னு ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னும் போது, இப்போதைக்கு யாருமே அந்த மாதிரி இல்ல, அது மாதிரி நம்பவும் முடியாது யாரையும் அப்படின்னு ஹான் சொல்றா. இப்பதான் ஹீரோயினை காட்டுறாங்க. இவெல்லாம் செம்மையா குடிச்சுக்கிட்டு அவன் போட்டோவை வச்சு போட்டோவை அடிச்சுக்கிட்டு இருக்கா. எதுக்குடா இப்படி பண்ண, ஏன்டா இப்படி எனக்கு துரோகம் பண்ண, ஆனா உண்மையாவே நீ என்ன லவ் பண்ண மாதிரிதான் இருந்தது எனக்கு அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா. இங்க ஹீரோட ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் வந்து இந்த ஜாமீனுக்கு கல்யாணம் ஆக போகுது இல்லையா, அந்த நியூஸை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன எல்லாம் பிஸியா பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது அப்ப இந்த நியூஸை வாங்கி இவனும் பாக்குறான். அதே நேரத்துக்கு மறுபடியும் காங்க வந்துடுறா. வந்த உடனே அவ என்ன சொல்றானா, நான் வந்து கல்யாணம் பண்ணா உன்னதான் பண்ணுவேன், நீ தான் எனக்கு ரைட்டான பர்சன் அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு கல்யாணத்துலயும் இஷ்டம் இல்ல, லவ் பண்றதுலயும் இஷ்டம் இல்ல, தயவு செஞ்சு நீங்க வேற யாருன்னா பாருங்க அப்படின்னு சொல்றான். எனக்கு 7 வயசு இருக்கும் போது நான் ஃபர்ஸ்ட் முறையா எங்க அப்பாவோட வீட்டுக்கு போனேன். அப்பல இருந்து இப்ப வரைக்கும் நான் அங்கதான் இருக்கேன். ஆனா வந்து அங்க என்ன ஒரு மனுஷ மாதிரி கூட யாரும் ட்ரை பண்ணதில்ல, யாரோட கண்ணுக்குமே நான் தெரிஞ்சது கூட இல்ல. அந்த மாதிரியான வாழ்க்கையை தான் இது வரைக்கும் வாழ்ந்தேன். ஆனா இப்ப கல்யாணம்னு வந்த உடனே ஒண்ணு வந்து அவங்க பிசினஸ்க்காக தான் என்ன கல்யாணம் பண்ண சொல்றாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதுக்காகவாவது அவங்களுக்கு நான் தேவைப்படுறேன். சோ இப்போ வந்துட்டு என்னோட ஃபேமிலியை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். இப்ப அவங்க எல்லாரும் என்ன எதிர்பார்க்கறாங்க, அவங்க நினைக்கிறத நான் செய்யணும்னு விரும்புறேன். இதனால என்ன எல்லைக்கு போகணும்னாலும் நான் போவேன், நான் கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு இவன் என்ன சொல்றான்னா, எனக்கு எங்க அப்பனை பிடிக்கவே பிடிக்காது, கண்டிப்பா அவன் வீட்டுக்கும் நான் வரமாட்டேன், அவனோட பிசினஸ்க்கும் நான் வரமாட்டேன், அவன் சொல்றவங்களையும் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டலோட பாஸ் இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து ஒரு போன் கால் வருது. அந்த போன் காலை கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சியில இருக்காரு. அடுத்த செகண்ட் ஹீரோ கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ வர சொல்லும் போது இவரு செம அப்செட்டா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. என்ன ஆச்சு, எதனா கிரிட்டிக்கலான கேஸா என்ன, ஒன்னும் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இல்ல உனக்கு இங்க வேலை இல்லை இனிமே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ, விளையாடாதீங்க, நீங்க எதுக்காக இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேக்குறான். அப்ப பார்த்தா அவரோட டேபிள்ல வந்து காங்க இருக்கா இல்லையா, அவளோட விசிட்டிங் கார்டு இருக்கு. அதை பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சிடுது, அப்பனா உங்களுக்கு அழுத்தம் வேற ஒரு இடத்துல இருந்து வருது அப்படின்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. நான் இனிமே உங்ககிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்க மாட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க இதை சொல்றதுக்கும் வந்து வருத்தப்படாதீங்க, நானும் இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துக்கு இங்க ஹீரோயினை காட்டுறாங்க. அவ மரண குடிச்சிட்டு தள்ளாடி நடந்துகிட்டு இருக்கா. ஹீரோ ஜாமீனோட வீட வாங்கினா இல்லையா, இன்னைக்குதான் வந்துட்டு ஃபுல்லா எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணி வந்திருக்கான் இந்த இடத்துக்கு. அதே நேரத்துக்கு பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். எதுக்காக இவங்க இந்த அளவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி புரியவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப யாரும் பாஸ்வேர்டு போட்டு கதவு திறந்துகிட்டு உள்ள வராங்க. ஐயோ யார்டா அப்படின்னு இவன் அலண்டு அடிச்சு எழுந்துக்கிறான். இல்ல தயவு செஞ்சு திரும்பாத பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட குரல் கேக்குது. யார் இது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஜாமீன் ப்ளீஸ், நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் பேசணும். எதுக்காக நீ இப்படி பண்ண, நீ எதுக்காக இப்படி ஏமாத்தின, இவ்வளவு நாளுமே வந்து உண்மையாவே நீ என்ன லவ் பண்ணலையா, இல்லன்னா பாதியில உன்னோட லவ் மாறிடுச்சா அப்படின்னு கேக்குறா. அப்பதான் ஹீரோக்கு வந்து புரியுது, ஐயோ அவளா இவ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் அங்கேயே உட்காந்து கதறி கதறி அழ ஆரம்பிச்சிடுறா. அதுக்கு மேலே ஹீரோவால பொறுக்க முடியாது. அம்மா நான் வந்து ஜாமீன் இல்லம்மா, அவன் வந்துட்டு வேற வீடு காலி பண்ணிக்கிட்டு போயிட்டான், நான் புதுசா இன்னைக்குதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன், தயவு செஞ்சு நீ எழுந்து கிளம்பு இங்க இருந்து அப்படின்னு சொல்றான். அப்பதான் இவ எழுந்து வந்து ஒத்து பாக்குறா. ஐயோ இவன் நம்ம யாருன்னு தெரியலன்னு சொல்லி அசிங்கப்படுத்துவானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு வேக வேகமா திரும்பி ஓடலான்னு பாக்குறா. டங்குன்னு மண்டையிலேயே இடிபட்டு மயக்கடிச்சு விடுறா.
அடியே எழுந்துடுறி அப்படின்னு ஹீரோவும் எழுப்பி எழுப்பி பாக்குறா. அவ்வளவுதான், மேடம் செம மட்டை. இடிப்பட்டதுல மயக்கம் வந்துச்சா இல்ல போதையில மயக்கம் வந்துச்சான்னு இவனுக்கு தெரியல. அதோட காலையில தான் எழுந்துக்கிறா. எழுந்து பார்த்த உடனே பயந்துடுறா. ஐயோ, எந்த இடத்துல இருக்கோம் நம்ம, எங்க வந்து என்ன பண்ணோம், இல்லையே இது ஜாமீனோட வீடாச்சு, அவன் இங்க இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஐயோ என் ட்ரெஸ் காணும், என்ன ஆச்சு, என்ன பண்ண நான் நேற்று நைட்டு அப்படின்னு பதறா. அதுக்கப்புறம் பார்த்தா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்கா. அதுக்கப்புறம் அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. அதாவது வந்து அவளே வீட்டுக்குள்ள வந்தது, அவ கெஞ்சி அழுதது, மயக்கடிச்சு விழுந்தது எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆனா அங்க ஹீரோ இருந்தான் அப்படின்றது தோணல. அங்க ஜாமீன் தான் இருந்தான் அப்படின்னு நினைச்சுக்கிறா. ஐயோ, அவன் எதுக்கு என் மானமே போச்சு, இதுக்கு மேலேயும் இங்க இருக்கக்கூடாது, அவன் எழுந்துக்கிறதுக்குள்ள இங்க இருந்து போயிடணும் அப்படின்னு நினைக்கிறா. அதுக்கப்புறம் இப்பதான் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. ஐயோ, அது ஜாமீன் இல்லையே, அப்ப வேற யாரு அப்படின்னு யோசிக்கிறா. ஹீரோவோட ஃபேஸ் ஞாபகம் வருது. ஐயோ, அந்த சூப்பர் மார்க்கெட்ல பார்த்தவனா, அவன் கிட்டயா என் மானெல்லாம் போச்சு அப்படின்னு யோசிக்கிறா. நைட்டு போறவன் போதையில இவளால என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணிருக்கான். அவன் எதிர்க்க வாந்தி எடுத்து, அவன் மேல வாந்தி எடுத்து, அவன் ஒரு வழி ஆயிருக்கான். நைட்டு பூரா இங்க இருந்து எப்படியாவது ஓடி போயிடலாம் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கிளம்பும் போது மொபைல காணும். ஐயோ, மொபைல காணுமேனு மொபைல தேடிக்கிட்டு இருக்கா. இதுதானே நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மொபைலோட ஹீரோ வந்து நிக்கிறான். மேபி நைட்டு நான் யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா இப்ப இருக்கும்ல அப்படின்னு சொல்லும் போது, ஆமா எனக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்ற. நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க இருந்து சொல்லாம கொள்ளாம எஸ்கேப் ஓடிடலான்னு பாக்குற அப்படிதானே அப்படின்னு கேட்கும் போது, ஐயோ இல்ல நான் உங்களுக்கு பண்ண எல்லாத்துக்குமே வந்து காம்பன்சேட் பண்ண சொல்லிடுறேன். என்னோட மேனேஜர் இப்ப வருவாங்க. இல்ல நான் என்னோட சிஇஓவையே கூப்பிடுறேன். அவங்க வந்து உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை நான் பண்ணணும் அது எல்லாத்துக்கும் காம்பன்சேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றா. இவ்வளோ இடைஞ்சல் பண்ணிட்டு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம காசை கொடுத்து மாத்திடலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க, ஆக்சுவலா நான் சின்ன வயசுலயே வந்துட்டு இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டேன். எனக்கு பெருசா வெளியில ஆளுங்க கிட்ட எப்படி பேசணும் பழகணும்னு கூட தெரியாது. எனக்கு எல்லாமே வந்து சிஇஓ ஹேண்ட் தான் அப்படின்னும் போது, ஓ அப்படி சொல்ல வர நீ. அது மட்டும் இல்ல, ஆக்சுவலா நேற்று நைட்டு என்ன நடந்தது அப்படின்னு எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வழிஞ்சுக்கிட்டே சொல்றா. உண்மையாவே உனக்கு வந்துட்டு நேற்று நீ என்னெல்லாம் பண்ண அப்படின்னு ஞாபகம் இல்லையா? நான் இதை எதிர்பார்த்துதான் அதுக்கான ப்ரூஃப் எல்லாத்தையுமே வந்து இதுல வச்சிருக்கேன் அப்படின்னு அவளோட மொபைல சொல்றான். ஐயோ, என்ன மாதிரி எல்லாம் போட்டோ எடுத்த வீடியோ எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு இவ ஷாக் ஆயிடுறா. உடனே சே அந்த மாதிரி ஆளெல்லாம் கிடையாது, நான் இன்னும் நீ யோசிச்சுட்டு இருக்க, உன் புத்தி கொஞ்சம் கூட நல்ல புத்தியே இல்லையான்னு திட்டுறான். சரி ஓகே, என் மேல தப்பு இருக்கிறதாவே இருக்கட்டும். நான் வந்துட்டு ஒருத்தனை டேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், என் பாய் ஃப்ரெண்ட் இருந்த இடம் தான் இது. நீங்க எதுக்காக உங்க பாஸ்வேர்டு கூட மாத்தாம வச்சிருந்தீங்க? அன்னைக்கு என்ன அப்படின்னா அவனோட கார் மாதிரி நீங்களும் வச்சிருந்தீங்க. அதுக்கப்புறம் இப்ப என்னன்னா அவனோட வீட்டை வாங்கிக்கிட்டு அவனோட பாஸ்வேர்டை கூட மாத்தாம எதுக்காக இங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. இப்ப என்ன கடைசியா வந்துட்டு நீ எல்லா தப்பையும் என் மேல பண்ணிடலாம் அப்படின்னு பாக்குறியா? நான் நேத்து நைட்டு தான் இங்க வந்தேன், அதனால எனக்கு டயர்ட்ல நான் பாஸ்வேர்ட் எல்லாம் மாத்தல, பொறுமையா மாத்திக்கலாம்னு நினைச்சேன். நீ எப்படி என்ன கேட்காம என் வீட்டுக்குள்ள வருவ அப்படின்னு இவன் கேக்குறான். இதான் இதுக்கு மேல வந்துட்டு உன்கிட்ட இருந்து எனக்கு காம்பன்சேஷனும் வேண்டாம், அது மட்டும் இல்லாம என்னோட மன்னிப்பு கூட எனக்கு வேணாம். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடு, இனிமே இங்க வந்துடாது, அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்றான். அப்ப அவ என்ன சொல்றான் அப்படின்னா, ஆக்சுவலா வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா நீங்க ப்ளீஸ்? நான் வந்துட்டு என்னோட ஏஜென்சி மேனேஜருக்கு தெரியாம தான் திருட்டுத்தனமா வெளியில வந்துட்டேன். நான் அவங்க வந்து தேடுறதுக்குள்ளேயே திருட்டுத்தனமா மறுபடியும் வீட்டுக்குள்ள போயிடணும். எனக்கு நீங்க கொஞ்சோண்டு ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ், என்ன டிராப் மட்டும் பண்ணுங்க, என்கிட்ட இருந்த காசு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. இன்னும் என்னென்ன வேலையெல்லாம் நான் உனக்கு பாக்கணும், என்னால முடியவே முடியாது, நான் காசு தரேன், வேணா டாக்ஸி பிடிச்சு போ அப்படின்னு சொல்றேன். ஐயோ ப்ளீஸுங்க நான் ஒரு செலிபிரிட்டி, என்னால வந்து அசால்ட்டா எந்த டாக்ஸிலையும் போயிட முடியாது. அவனுங்க நான் வந்து செலிபிரிட்டின்னு தெரிஞ்சிடுச்சுனாவே வேணும்னு சுத்தி கூட்டிட்டு போவானுங்க, அதுலயே நான் பயந்து சேர்த்துடுவேன். தயவு செஞ்சு வந்து ப்ளீஸ் எனக்கு இது ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்களேன், நான் உங்களுக்காக என்ன வேணாலும் பண்றேன். நான் வந்து நேற்று உங்களை டார்ச்சர் பண்ணிட்டேன் இல்லையா, நான் உங்களோட வீட்டை ஃபுல்லா நானே கிளீன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு வேக்யூம் கிளீனர் எடுத்து இவ கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ரிப்போர்ட்டர் ஜோ கூட ஒருத்தன் வந்தா இல்லையா, போட்டோகிராஃபர், அவன் அங்கேயே தான் இருக்கான். அவன் என்ன பண்றான்னா, ஜாமீனோட வீட்டுல நம்ம ஹீரோயினும் இன்னொருத்தரும் இருக்காங்க, அது யாருமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜோக்கு போன் பண்ணி அதை சொல்றான். உடனே அது யாருன்னு போட்டோ எடுத்து எனக்கு உடனே அனுப்பு அப்படின்னு சொல்றா.
உடனே ஜோ என்ன பண்றானா அந்த போட்டோவை எடுத்துட்டு வேக வேகமா ஹானை பாக்கிறதுக்கு வரா. ஹான் கிட்ட வந்துட்டு ஜாமினோட வீட்டுல இப்ப யாரு இருக்கா, அங்க ஒரு ஆள் இருக்காரு, அவர் கூட வந்து ஹீரோயின் இருக்கா அப்படின்னும் போது என்ன நீ சொல்ற, அவ வீட்டுல தூங்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்றா. இல்ல மேடம், நான் சொல்றது உண்மைதான், நீங்களே பாருங்க, இந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட இது வரைக்கும் இருக்க எல்லா போட்டோஸையும் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கா. இவங்க இந்த ஆள் யாரு அப்படின்னு தெரியலையே, இவன் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பெரிய ஷாக்கு. இங்க பார்த்தா ஹீரோயின் வீட்டை விழுந்து விழுந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஹீரோ சமைச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு உள்ள போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியில வரான். அதுக்குள்ள பார்த்தா ஹீரோயின் உட்காந்து கட்டு கட்டுன்னு கட்டிக்கிட்டு இருக்கா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது ஒரு வாட்டியும் பிரேக்கப்க்கு அப்புறம் நைட்டு பூரா சரக்கு அடிச்சா மறுநாள் வந்து பயங்கரமா பசிக்கும், ஒரு வேளைக்கு நான் 4 பேர் சாப்பிடுற சாப்பாடு சாப்பிட்டேன்னா மட்டும்தான் எனக்கு ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது உனக்கு நான் அதை எடுத்து வச்சேன்னு யார் சொன்னா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். நீங்க தான் இங்க 2 பவுல்ல வச்சிருந்தீங்க, அதனால வந்துட்டு எனக்கு தான் அதுன்னு நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றா. நீங்க எதுக்காக சாப்பிடாம போறீங்க அப்படின்னு கேட்கும் போது எனக்கு முன்ன பெண்ணு தெரியாதவங்க கூட எல்லாம் நான் சாப்பிடுறது கிடையாது அப்படின்னு சொல்றான். அப்பனா வந்துட்டு நீங்க யாரையும் மிஸ் பண்றீங்க, இல்லைன்னா ரொம்ப லோன்லியா இருக்கீங்க, அதனாலதானே 2 பேருக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது அவன் சைலண்டா இருக்கான். எனக்குமே 8 வயசு இருக்கும் போது நானுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனை இழந்துட்டேன், அதுல இருந்து எப்பயுமே நான் சாப்பிடும் போது இன்னொரு பவுல்லையும் சாப்பாடு சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்றா. எதுக்காக கோவத்துல நீங்க வந்துட்டு சாப்பாடு வேணாம் இல்ல என்ன எதுக்கு முன்ன பின்ன தெரியாதுன்னு சொல்றீங்க, ஆல்ரெடி நம்ம 2 பேரும் பார்த்திருக்கோம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், இப்பவும் வந்து நேத்து நைட்டு பூரா நம்ம 2 பேரும் ஒரே வீட்டுலதான் இருந்திருக்கோம், அதை வந்து யோசிச்சுட்டு என் கூட சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறா. இல்ல நான் தெரியாமதான் கேக்குறேன், இந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து இந்த புறா மாதிரி ரொம்ப கம்மியா சாப்பிடுவாங்க அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீ என்ன இப்படி சாப்பிடுற அப்படின்னு கேக்குறான். எனக்கு பசிக்குது, பிரேக்கப்க்கு அப்புறம் ரொம்ப பசிக்கும் நான் தான் சொன்னல அப்படின்றா. நீங்க எனக்கு எந்த அளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, உங்க பேர் என்ன, நீங்க என்ன பண்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆனா ஹீரோ வந்து எதுவுமே சொல்லாம சைலண்டாவே இருக்கான். அதே நேரத்துக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா ஹானும் ஜோவும் வந்துட்டு வேக வேகமா கிளம்பி இங்க ஜாமினோட வீட்டுக்கு வராங்க, அதாவது இப்ப ஹீரோவோட வீட்டுக்கு. இவ இந்த மாதிரி பண்ணுவா அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது, அந்த ஆள் யாருன்னு ஃபர்ஸ்ட் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அப்ப தம்பிக்காரனும் வேக வேகமா ஓடி வந்துட்டு நான் வந்ததுல இருந்து எங்க அக்காவை பார்க்கவே இல்லை, நான் அவளை பார்த்தாகணும், நானும் உங்க கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறான். நீ ஒரு செலிபிரிட்டி தானே, உனக்கு வந்து என்ன பார்த்தா பயமா இல்லையா, நான் உன்னை பிளாக்மெயில் பண்ணுவேன் இதெல்லாம் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு இவ என்ன சொல்றேன்னா, ஒரு ஆளை பார்த்தா தெரியாதா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொல்லிட்டு அப்படின்னு இவ சொல்றா. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, டேட் பண்றதுக்கு முன்னாடி ஒருத்தன் நல்லவனா கேட்டவனான்னு பார்த்து பண்ணினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றான். ஐயோ என்ன பண்றது சார், காதல் வரும்போது கண்ணு தெரியாம போயிடுது நம்ம எல்லாருக்கும் அப்படின்னு சொல்றா. இப்பதான் ஹீரோவை பத்தி இவங்க எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே வராங்க கார்ல வரும்போது. அப்ப ஜோ சொல்றான், இவர் வந்துட்டு நம்பர் 1 டாக்டர், இப்ப கூட ஃபாரின்ல போய் அவார்ட் எல்லாம் லேட்டஸ்டா வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹானுக்கு வந்து அப்ப ஏன் இவனையே வந்து நம்ம பாய் ஃப்ரெண்டா நடிக்க வைக்க கூடாது அப்படின்னு தோணுது. மேடம் இவரு தான் வந்து நமக்கு பெஸ்டான சாய்ஸ், இவருக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்டும் இல்ல எக்ஸும் இல்ல அப்படின்னு சொல்றா. கடைசியா ஹீரோவை நானே உன்னை ட்ராப் பண்றேன் அப்படின்னு கூட்டிட்டு வரான். அந்த டைமுக்கு செமையா ஃபாஸ்டா ஒரு கார் வருது பார்க்கிங்ல. அப்ப ஹீரோயினை பிடிச்சி இந்த சைடு இருக்கிறான். ஹீரோயின் எவன் அவன் அப்படின்னு திரும்பி பாக்குறா. பார்த்த உடனே ஆனை பாத்துறாள, அவ்வளவுதான். ஐயோ போச்சு, நான் செத்தேன், நான் இங்கதான் இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்க எதுனா கால் பண்ணுங்களா அப்படின்னு கேக்குறா. ஐயோ நான் எதுவும் கால் எல்லாம் பண்ணலமா அப்படின்னு சொல்றான். அக்காவை பார்த்த உடனே தம்பிக்காரன் ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறான், அக்கா அக்கான்னு. இவனும் ஐயோ தம்பி தங்கம் நீ இழைச்சிட்டடா, ஏன்டா இப்படி இழைச்சிட்ட, சரியா சாப்பிடுறது இல்லையா அப்படி இப்படின்னு இவங்க 2 பேரும் பயங்கரமா பாசத்தை பொழியிறாங்க. இவங்க 2 பேரும் எப்பவும் இப்படிதானே அப்படின்னு ஜோ கேட்கும் போது இல்ல நம்ம எல்லாம் பக்கத்துல இருக்கோம்னு கொஞ்சம் டீசெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்றா. எல்லாரும் ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும் போது ஹீரோவுமே என்னோட பேரு ஜா, நான் வந்து டாக்டரா இருக்கேன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அப்பதான் ஹீரோயின் கேக்குறா, நீங்க டாக்டரா, நீங்க டெர்மட்டாலஜிஸ்டா, அப்பதான் நீங்க தான் வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல என்னோட டாக்டரா அப்படின்னு சொல்லி இவ கேக்குறா. உடனே ஹீரோயினி இப்போ அது ஆமா நான் தான் அப்படின்னு ஒத்துக்கிறான். இங்க இவங்களுக்கு செம ஷாக், என்னடா இவ பேரு கூட தெரியாதுங்கிறாளே அப்படின்னு. இப்ப ஒரு காஃபி ஷாப்க்கு கூட்டிட்டு போய் வச்சு எல்லாத்தையும் கேக்குறாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, அது எல்லாமே தற்செயலா நடந்தது, ஆக்சுவலா வந்துட்டு நான் ஃபாரின் போயிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துகிட்டு இருந்தேன், இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதே மாதிரி என்னோட கார்ல இவங்க தெரியாம ஏறிட்டாங்க, ஜாமீனோட வீடை நான் வாங்கினேன், அவ்வளவுதான், மத்தபடி இது எல்லாமே கோயின்சிடன்ஸ்
ஈவென்ட் தான் அப்படின்னு சொல்றான். அப்ப சடனா வந்து ஹான் என்ன சொல்றாங்கன்னா, பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறமா நீங்க அவளோட பாய் ஃப்ரெண்டாவே இருங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோக்கும் ஷாக்கு, ஹீரோயினுக்கும் ஷாக்கு. என்னமா நீ சொல்ற, என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஹீரோஸ் டென்ஷன் ஆயிட்டு ஹீரோயின் கிட்ட என்னத்துக்கு உன்னோட சிஇஓ என்னென்னவோ லூஸ் மாதிரி ஒளறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். எனக்கே அவங்க என்ன வளர்றாங்கன்னு புரியல அப்படின்னு இவ சொல்றேன். சாரிங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க வந்து உங்களோட ஆக்ட்ரஸ பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்க அடுத்தவங்களோட லைஃப்ல தலையிடுறது ரொம்ப தப்பு. என்னால இதெல்லாம் முடியவே முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்ப உடனே ஹான் என்ன சொல்றானே, இதுக்கு மேல இவன் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆக மாட்டான், இவன் கிட்ட கெஞ்சுக்கிட்டும் இருக்க முடியாது, இவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றான், வேற யாருன்னா தான் பாக்கணும் அப்படின்னு ஜோ கிட்ட சொல்றா. வேற ஹீரோ எங்க வரான் அப்படின்னு பார்த்தா அவங்களோட அப்பாவை பாக்குறதுக்காக தான் வரான். அப்ப அவரு உடனே அடடா வாடா வாடா, இந்த கம்பெனிக்கும் இந்த ஆபீஸ் ரூமுக்கும் நீ எப்பனாலும் ஃபியூச்சர்ல வர வேண்டியவன் தான், இன்னைக்கே வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப உடனே அவன் என்ன சொல்றான்னா, உங்களை வார்ன் பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன், எதுக்காக நீங்க இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க, எதுக்காக என்னோட வேலையை வந்து பறிச்சீங்க அப்படின்னு கேக்குறான். நீ என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல, அது வந்து என்னோட வேலை கிடையாது, ஆனாலும் வந்து எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு, இதுக்கு அப்புறமாவது நீ வந்துட்டு இங்க வந்துருவ இல்லையா, இதை யாரு பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து பெரிய கிஃப்டே நான் கொடுக்கணும்னு சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு வந்து வேலையே கிடைக்கல, இதுதான் என்னோட கடைசி வேலைனாலும் சரி, எனக்கு உயிரே போக போகுது அப்படின்னாலும் சரி, கடைசி வரைக்கும் இந்த ஆபீஸ்க்கு மட்டும் நான் வரமாட்டேன், கண்டிப்பா அதை நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். புதுசா 2 பேரை காட்டுறாங்க. அதுல ஒருத்தர் வந்துட்டு டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர், இங்க வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல. அங்க பக்கத்துல இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு சிஸ்டர். இந்த ஹாஸ்பிட்டலோட பேர் என்னவோ விஐபி, ஆனா ஒரு பேஷண்ட் கூட இங்க வர்றது இல்ல. இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போல இங்க செம காண்டா வராங்க. யோ உனக்கு அறிவே இல்ல, கேம் விளையாடிட்டு இருக்க, நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இந்த ஹாஸ்பிட்டல இழுத்து மூடிடுவோம் போல, என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கத்துறாங்க. நான் அப்பவே சொன்னேன் எனக்கு இதெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு, நீ தான் பிளாஸ்டிக் சர்ஜரி படி, அது மட்டும் இல்லாம டெர்மட்டாலஜிஸ்ட் படி அப்படின்னு சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணி இதை படிக்க வச்ச, இப்ப ஆளுங்களே வரல அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். கரெக்டா இந்த இடத்துக்கு ஹீரோ வரான். அடட்டா விஐபிக்கெல்லாம் வந்து வைத்தியம் பாக்குற டாக்டர் என்னப்பா இங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கேக்குறான். ஆக்சுவலா வந்து இவன் ஹீரோவோட அண்ணா. எந்த வகையில அண்ணா அப்படின்றது இனிமே போக போக பாப்பீங்க. அப்ப அங்க இருக்க ரூமை ஒண்ணு செலக்ட் பண்ணிட்டு, இனிமே இந்த ரூம் தான் என்னோட ரூம், நான் இனிமே இங்கதான் வேலை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றான். இவங்க 2 பேருக்கும் பயங்கர ஷாக்கு. டே இங்க ஆளே வர மாட்டாங்களா, இங்க வேலை செஞ்சு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கும் போது, நான் வந்துட்டேன் இல்லையா, இனிமே நிறைய பேஷண்ட்ஸ் இங்க வருவாங்க என்ன பாக்குறதுக்கு, நீங்க தான் வந்து நான் இங்கதான் இனிமே வேலை செய்ய போறேன்றத பப்ளிசிட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஹாஸ்பிட்டல்னு தான் பேரு, அதுல சானிடைசர் கூட இல்ல. அவன் சொல்றான் இன்னொரு சானிடைசர் பாட்டில் ஒண்ணு எடுத்துட்டு வாங்க பிளீஸ் அப்படின்னு கேட்கும் போது, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நான் வாங்கி வச்சிடறேன்ப்பா கண்டிப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவோட அப்பா காங்க கூப்பிட்டு பேசுறாரு. இது எல்லாம் நீ தானே பண்ண அப்படின்னு கேட்கும் போது அவளுமே ஆமா, அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னான், எனக்கு வேற வழி இல்ல, அவனை எப்படியாவது வந்துட்டு இதுக்கு சம்மதிக்க வைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த வேலையை பண்ண அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. இவனுக்கு செம சந்தோஷம், எனக்கு வரப்போற மருமக இப்படிதான் இருக்கணும், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீ உன்னால அவனை எவ்வளவு டார்ச்சர் பண்ண முடியுமோ பண்ணி அந்த கல்யாணத்துக்கு மட்டும் ஒத்துக்கவே போதும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோட அண்ணா என்ன சொல்றாருன்னா, ஆக்சுவலா இவனுக்கு சம்பளம் கொடுக்கதான் இங்க கேட்ட காசெல்லாம் கிடையாதுப்பா, இங்கேயே ரெண்ட் எல்லாம் வந்து ரொம்ப பாக்கியா இருக்கு, எப்பனாலும் நம்மளை அடிச்சு துரத்திடுவாங்க வெளியில அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ என்ன சொல்றாருன்னா, சரி சரி ஓகே அதெல்லாம் நானே செட்டில் பண்றேன், நீ எனக்கு சம்பளம் எல்லாம் ஒண்ணு கொடுக்க வேண்டாம் பயப்படாத அப்படின்னு சொல்றான். ஹீரோயினோட அசிஸ்டன்ட் பொண்ணு வர, அவ வந்த உடனே மேடம் இன்னைக்கு உங்களுக்கு ஷூட்டிங் இருக்கு, அது மட்டும் இல்லாம அது என்ன ஷூட்டிங்னா ஜாமீனோட நடிக்கிற நாடகத்துல ஃபைனல் டே ஷூட்டிங் இருக்கு மேடம், அதை நீங்க இன்னைக்கு பண்ண போறீங்களா இல்ல கேன்சல் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் வந்து இல்ல இன்னைக்கு முடிச்சிடலாம் அது அப்படின்னு சொல்றா. அங்க போன பிறகு பார்த்தா அவன் வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். ஹாய் எப்படி இருக்க, இப்ப நீ சரியாயிட்டியா, இல்ல நான் வேற உன்னை ஏமாத்திட்டேன், உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன்ல, இப்ப நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருப்பேன்னு நினைக்கிறேன், ஆனா அழுது அழுது கண்ணுதான் கொஞ்சம் வீங்கி இருக்கு, ஓ இந்த வாட்ச் பாக்குறியா, நீ கொடுத்த வாட்ச் தான், உனக்கு மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக உனக்காக கட்டிக்கிட்டு வந்தேன்றான். எதுக்கு என்கிட்ட சொல்லாம கொள்ளாம வீட்டை அங்க இருந்து காலி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமா நீ கண்டிப்பா செம கொலவெறியில வந்து என்ன நைட்டு கொன்னுருவியோன்னு பயமா இருந்தது, அதான் அர்ஜென்ட்டா காலி பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்ப ரொம்ப நக்கலா பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் என்ன கேக்குறான்னா, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தேவை, நீ வந்து முதல்ல இருந்தே என்ன லவ் பண்ணலையா இல்ல உன்னோட லவ் பாதியில மாறிடுச்சா, எல்லாமே நல்லா இருந்த மாதிரி தானே இருந்தது, அதுக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ அதை ஏன் கேக்குற, ஆக்சுவலா வந்துட்டு நீ நல்லா பண்ணி பாரு, நமக்குள்ள டேட்டிங் இருந்ததுன்னு வச்சுக்கோ, நம்மளோட கெமிஸ்ட்ரி செமையா இருக்கும், ஒரு 2-3 நாடகத்துல
எங்கேயாவது நம்மள பேரா போட்டுருவாங்க. அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன். நீ நல்லா ஆக்ட் பண்ணலாம், உனக்கு நிறைய டேலண்ட் எல்லாம் இருக்கலாம், ஆனா வந்துட்டு நீ மத்தபடி மொக்க பேசுதான், நீ வந்து அந்த அளவு செமையான ஃபிகர் எல்லாம் இல்ல பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ காது கிட்ட போய் அவளை அசிங்கப்படுத்துறான். அது மட்டும் இல்லாம சும்மா என்ன வந்து கேவலப்படுத்தலாம்னு நினைச்சு நீ வெளியில வந்து இத பத்தி நியூஸ் சொல்லுவேன், இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன், இவன் மோசமானவன் அப்படிப்பட்டவன் எல்லாம் சொல்லலாம்னு நினைச்சீனா கண்டிப்பா அதுக்கப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு மிரட்டிட்டு போறான். இப்பதான் ஹீரோ எங்க வேலை செய்யறான் அப்படின்னு சொல்லி காங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த ஹாஸ்பிட்டல்னு தெரிஞ்ச உடனே இப்ப நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் செய்ய வேண்டாம் எந்த வேலையும், அந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்களே 2 மாசத்துல மூடிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேஷுவலா இருக்கா. நேர ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு போற ஹீரோவை பாக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்பதான் அவங்க சொல்றாங்க ஆக்சுவலா அவர் வேலையை விட்டு போயிட்டாரு அப்படின்னும் போது அவர் இப்ப எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறா. நம்ம விஐபி ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அங்க என்ன நடக்குதுன்னா இப்பதான் ஹீரோ எல்லாமே செட்டப் எல்லாம் கொஞ்சம் மாத்தி ஆளுங்களை எல்லாம் வேலைக்கு நிறைய போட்டிருக்கான். அப்ப ஒருத்தர் வந்துட்டு 1 இயருக்கு வந்து பேக்கேஜ் வேணும், நான் வருஷத்துக்கு $20,000 முன்பணமா இப்பயே கட்டிடுறேன்னு சொல்லும் போது இவங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. அண்ணி வந்துட்டு ஹீரோ கிட்ட ஓடி போய் சொல்றாங்க, ஐயோ தம்பி நமக்கு $20,000 இப்பவே வந்துடுச்சு, முன்பணமா 1 வருஷத்துக்கு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் புக் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா யார் அது அப்படின்னு சொல்லி கேக்குறான். அந்த டைம்க்கு ஹீரோயினும் நின்று பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ நீங்க தான் வந்து புக் பண்ணீங்களோன்னு நினைச்சேன், நான் கூட எனக்கு காம்பன்சேட் பண்றேன்னு சொன்னீங்களே அதுக்காக தானோ அப்படின்னு நினைச்சேன் போது ஐயோ சாரி நான் பண்ணல, நீங்க மட்டும் சொன்னீங்கன்னா கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நான் வந்து உங்ககிட்ட அடிக்கடி ரொம்ப உதவி கேட்கிறேன் அப்படின்னு உங்களுக்கே தோணும், ஆனா எனக்கு வேற வழி இல்ல, நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க தான் வந்தேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு அவனோட உண்மையான முகம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு என்னையும் என்னோட கெரியரையும் காப்பாத்திக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது, எனக்கு இந்த ஒரே ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்க, ஜஸ்ட் 3 மாசம் மட்டும் என்ன டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோக்கு செம ஷாக்கு, இன்னமா சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செம ஷாக்ல இருக்கான். இதோடய இந்த செகண்ட் எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.